கொஞ்சம் பள்ளம் எடுத்துட்டு மாங்கொட்டை தாங்க நாங்கள் புதைக்கிறோம். எங்கள் அப்பா பாருங்க புதைக்கிறார். மாங்கொட்டை கொஞ்சம் லைட்டாக கேப் போனா அந்த கழுகுலாம் பார்த்துக்க. பனங்கொட்டை தாங்க. பனங்கிழங்கு வரும். 3 மாதம் வளரணுமாப்பா. இதை 3 மந்த் வளரணும். 3 மாதம் வளர்ந்துடும் கிழங்கு. எடுத்து அதை வேச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா சத்து ஆரோக்கியங்க. எங்கள் அப்பா செய்கிறார் பாருங்க. இங்கே பில்லு இருந்தது, அதை எடுத்து போட்டோம். இந்த இடத்துல பில்லு இருந்தது, அதை எடுத்துட்டு இப்போ இந்த பில்லு எடுத்துமே குப்பையில் போட்டு வந்துட்டு இங்கே கல்லாம் இதை கல் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் பொறிச்சு வைப்போம். வரல எடு நல்லா என்ன எடு. ஹாய், இனி என்ன பண்ணுறோன்னா பனங்கொட்டை நாங்கள் பொதிக்கிறோங்க. வாங்க பனங்கொட்டை எல்லாம் சேர்ந்து பொதிக்கலாமா? வாங்க காய். இந்த கொஞ்சம் பள்ளம் எடுத்துட்டு கொஞ்சம் கேப் சேர இதெல்லாம் இது பண்ணணும். அப்படியே இது முளைச்சி வருங்க. இது பனங்கிழங்குலாம் சேர லைனாக வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பனங்கிழங்கு தாங்க புதைச்சிட்டு இருக்கோம். இது திருப்பி வைக்கிறதா கவுத்து வைக்கிறதான்னு தெரியாமல் அப்புறமா நாங்கள் கவுத்தே வைக்கிறோங்க. அதனால முளைச்சிடும். ஏற்கனவே ஒன்று முளைச்சிச்சிங்க, முளைச்சி வருது. 1 மாதமாக காய வச்சுங்க நாங்கள் வெயிலில். இப்போ மழை காலத்தில் முளைச்சே வருது. இன்னும் அங்கே கொஞ்சம் இடம் இருக்குங்க, அங்கே பள்ளம் தோண்டி இது பண்ணணுங்க. ஓகே பாய், சி பாய். வா, எங்கள் அப்பாவும் புதைக்கிறாரு. இந்த பக்கம் கொஞ்சம் வைப்பா. இது அந்த மண்ணு கொஞ்சம் இருக்குது பாரு. வாய் செடிக்கிட்ட போயிடும். இங்கே பழம் எடுத்துட்டு வாய் செடிக்கிட்ட வேணாம், சும்மா கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு 5, அந்த பக்கம் ஒரு 5 பார்த்து போதும் போட்டு. இதுக்கு மேலே மண் போட்டு இந்த மண் போட்டு நாங்கள் மூடிடுவோங்க. இந்த மண் போட்டு நாங்கள் மூடிடுவோம். மூடிட்டா அப்படியே கிழங்கு நல்லா வரும். இன்னும் பாதி இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வேணாம், மொத்தம் போட்டேன்னா கழுங்கு வரும்போது அப்புறம் இடம் பத்தாது போகுது. கழுங்க மேலே அடியில் தானே போவோம். கழுங்க மண்